இருக்கும். இந்த கம்யூனிஸ்ட் நாய்ங்கள புடிச்சு அடிச்சா சரியாகுங்க எனக்கு. அதுதான் எனக்கு கோவம் வருது. உக்காந்துட்டு முதலமைச்சரை வந்து அவமானப்படுத்தினா எல்லாருக்கும் அவமானமா? ஏன்டா நாய்களா? முதல்ல உங்க கட்சி ஆபீஸ்ல முதல்வரை ஒரு போர்டு டேய் புடிச்சு இது நீ அசிங்கப்படுத்துனீங்களேடா. டேய் இடம் இங்க பாரு இடம் தவறி வந்து பேசுறடா தம்பி. இது வந்து நீ இந்த இடத்துல நீ பேசிருக்க கூடாது. நீ இடம் தவறி வந்து பேசுற. நம்ம இல்லங்க தனியா என்னமோ பேசுவோம் விடு. யோக்கியமான இல்ல மாதிரி. கரெக்ட். இல்ல ஆமா, எனக்கு ஒரு அவர் ஆதங்கம் சொன்னது ரொம்ப இருந்துச்சு. கரெக்டான பாயிண்ட். இப்போ முதல்ல யோக்கியமான மாதிரி பேசுறானுங்க. டேய் முதல்ல உங்க ஆபீஸ்ல தான்டா போர்டு புடிச்சு அசிங்கப்படுத்துனீங்க நாய்ங்களா? பெரிய பொதுமைவாதம் பேசுறானோ பொதுமைவாதம். நாய்ங்களா? எனக்கு இல்ல அதான் ரொம்ப அப்பெல்லாம் எங்க ஆதங்கமா போனாங்க? இருந்தது. இல்ல அப்பெல்லாம் எங்க போனாங்க? அப்பெல்லாம் உங்களுக்கு உங்களை அவமானப்படுத்தின மாதிரி தெரியலையா? இப்ப அதான் கேட்க தோணுது. ஆனா அது ஹம்சா ஹம்சா இங்க நம்ம பக்கம் துண்டு போடுற மாதிரி இருக்கு லைட்டா. ம்ஹும். அவங்க சொன்னதை கேட்டீங்களா நீங்க? ஐயா அம்சா மட்டும் இல்லையா, KN நேரு, ஏவா வேலு எல்லாரும் இங்க துண்டு போடுற மாதிரி தான் இருக்கு. சேமா எழுதியிருந்தாரு இங்க ஒரு ட்வீட். தாவேக்கு ஆதரவுன்னு ஒரு 2, 3 பேரும் எழுதியிருந்தாரு சேமா. அப்படி பார்க்கும்போது பாதி பேர் வந்து எங்க நம்ம வீட்டுல நாளைக்கு ரைடு வந்துருமோ அந்த ஒரு பயத்திலே வந்து இல்ல நாங்கள் இப்படித்தான் தாங்களிடம் சொன்னோம் அப்படின்ற மாதிரிதான் வராங்க. இந்த இன்னைக்கு போர்ஸ்ஃபுல் அண்ணன் வந்து அட்டாக்கிங்கா இல்ல. முன்னாடி வந்து கை காமிச்ச போது கூட கரெக்டா முன்னாடி அந்த உதயநிதியை தவிர மத்த எல்லாரும் எந்திரிச்சிட்டாங்க. பயந்துட்டு தான் அப்படியா? எந்திரிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா டிஎம்கே ஆமா, எம்எல்ஏ எல்லாருக்கும் டிஎம்கே வணக்கம் எல்லாம் வச்சாரு. உட்கார்ந்து டிஎம்கே இருந்தாங்க. எம்எல்ஏ நிறைய பேர் எந்திரிக்கல. வணக்கம் வச்சாரு எந்திரிக்கல. முன்னாடி வந்து. அண்ணா வணக்கம் வச்சாரா? டிஎம்கே நிறைய பேர் எழுந்துக்கலன்னு சொன்னாங்க. ஏடிஎம்கேல அதிமுக எடப்பாடி எல்லாம் தான் எழுந்துக்க. இருந்தாரு. ஆமா ஆமா எடப்பாடி இருந்தாரு பாத்து. விக்ரம் ப்ரோ ஒரு ப்ரோ 5 ஆனா நிமிஷம். இன்னைக்கு ஒரு விஷயம் விக்ரம் சொன்னா ப்ரோ ப்ரோ. ஒரே நிமிஷம் குமரி ப்ரோ. ரகுபதி சொல்லு. விக்ரம் ப்ரோ ஒரு 5 நிமிஷம் பார்த்துக்கோ. ஒரு கால் ஒன்று இருக்கு, இன்னொரு ஃபோனில் பேசிட்டு வரேன். ரகுபதி இன்னைக்கு ஒரு விஷயம் சொன்னாரு. சிஎம் வந்து தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காரு லஞ்சம் வாங்கக்கூடாது. ஆனா ஆப்போசிஷன்ல இருந்து இந்த ஒரு வார்த்தையை அவனுங்க வந்து சொல்றதுன்றது பெரிய விஷயம் தான். அவனுங்களே தலையை சொல்ல வச்சுட்டாரு. 5 வருஷத்துல கண்டிப்பா கிளீன் ஆயிரும். எவ்வளவு நேத்து ஒரு பையன் ட்வீட் போட்டிருந்தான். என்னன்னா நிறைய பேர் இந்த மாதிரி சிஸ்டம் ரிஃபார்ம் பண்ணும்போது சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருக்கும். அவன் இப்படி குடைச்சல கொடுக்குறான், இவன் குடைச்சல கொடுக்குறான், அவன் தப்பு பண்றான், இவன் தப்பு பண்றாங்க. அதுக்கான டைம் வரும்போது கரெக்டா எல்லாரும் பெர்ஃபெக்ட்டா மாறிடுவாங்க அப்படின்னு. அந்த டிரான்சிஷன் டைம் மட்டும், அதுக்கப்புறம் நமக்கு பெரிய பிரச்சனை இருக்காது. இந்த அவன் 10 ரூபா வாங்கினான், 20 ரூபா வாங்குறான், அந்த பிரச்சனை எல்லாம் இல்லாம கிளீன் கவர்மெண்டா தலைவர் கொடுத்துருவாரு. அண்ணன் எப்படி ஜெயிச்சிருவோம் யாரு ப்ரோ நம்ம அண்ணன் கேஸ்ல டிவோர்ஸ் கேஸ்ல ஏதோ அட்வொகேட் குமரேசன் யாரோ அப்பீர் ஆயிருக்காங்க. அவர் என்ன எப்படி தெரியலடா ஏன் என்னாச்சு? சிறப்பா நல்லபடியா கையாண்டு முடிஞ்சிச்சு கேஸ். அது ஓகேடா ஓகேடா. நேத்துக்கு யாரோ ஒரு அட்வொகேட் வந்து ஜாயின் பண்ணிருக்காரு போலயே. அவரு இதுக்கு முன்னாடி இதெல்லாம் இருந்திருக்காரு போல. அந்த லீகல் விங்ல சிடிஆரை பார்த்து ஜாயின் பண்ணிருக்காரு. அது சாம் என்னடா பார் ரொம்ப நேரம் கவுன்சில் ஹேண்ட் பண்ணிட்டு இருக்காரு. அது பார் கவுன்சில் எக்ஸ் வைஸ் பிரசிடென்டாண்டா. இப்ப இல்ல, கரண்டா வைஸ் பிரசிடென்ட் இல்லண்டா. இதுக்கு முன்னாடி வைஸ் பிரசிடென்டா இருந்திருக்காரு போல. யார எல்மன் சுக்கா ஹேண்ட் பண்ணி பேசியா? இல்ல பக்னு நினைக்கிறேன். இல்ல ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும். இல்ல நம்ம மேல கிரிட்டிக் வைக்கும் போது அதை பொறுமையா லிசன் பண்ணி அதுக்கு வந்து ரிட்டாலியேட் பண்றாங்க நம்ம ஆளுங்க. ஓகேவா? ஆப்போசிட்ல ஒரு வேர்டு எடுத்து வச்சாலே பண்ணி கத்துற மாதிரி கத்துறானுங்க. இதுல இவனுங்க 75 வருஷம் என்ன அரசியல் மயிரை பண்ணானுங்கன்னு தான் புரிய மாட்டேங்குது எல்லாத்துக்கும். கத்த இல்ல குமரி ப்ரோ சொல்லி கொடுத்து வந்துருப்பானுங்க போல. எதிர்க்க இருக்கிறவன் ஏதாவது ஒண்ணு பேச ஸ்டார்ட் பண்ணானா கத்திரணும், ஆன்னு கத்தணும் சொல்லி கூட்டு வந்திருப்பானுங்களோ. ஐயா அது பாத்தீங்களா? ஒரு வார்த்தை எடுத்ததுதான் உடனே கத்த ஆரம்பிச்சானுங்க. ஊழல் சாக்கடை ஏதோ ஒரு மாதிரி சொல்லிட்டாரு. உடனே கத்துறானுங்க. மொத்த பேரை கிளம்பிட்டானுங்க. அப்ப ஊழல் தான் இவனுங்களுக்கு. இல்லடா ஊழல் வந்து மொத்த அணில்ஸும் வந்து சந்தோஷமா இருக்கு ஒரே நாள் தான் இன்னைக்கு தாங்க. ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எல்லாம் நல்லபடியா நடந்திருக்கு. ஆனா இடையில ஒருத்தவங்க வர போறாங்க. என்னத்தை தூக்கிட்டு வர போறாங்கன்னு தெரியல. பாப்போம். யாரும் வரமாட்டாங்க. நல்லது மட்டும்தான் நடக்கும். நல்லதே நடக்கும். அவ்வளவுதான். எங்க அண்ணன் சொல்லிட்டாரு, அது மட்டும் தான் நடக்கும்.
இல்ல இந்த உடனே அந்த சார்பட்ட ஹோஸ்ட் இதோ கோஸ்ட்ல என்ன வந்துட்டால இருக்கீங்களா இல்லையா? இதோ வந்துட்டால அதெல்லாம் எங்க வராது. சந்தோஷத்தை மொத்தமா கொத்தா தூக்கிட்டு போவா. அந்த மாதிரி வந்துருவா இடையில ஏதாவது டெம்ப்ளேட் தூக்கிட்டு. குமரி ப்ரோ 25th வந்துட்டு வெட்டிங் டே ப்ரோ இந்த மந்த். அப்படியா ப்ரோ? ஓகே, நல்லது நல்லது நல்ல விஷயம், நல்ல விஷயம். நேத்துக்கு நைட் யாரோ சும்மா டெக்ஸ்ட்ல ஏதாவது டிஎம் பண்ணும்போது கேட்டாங்க, ஒருவேளை சேர்ந்துருவாங்கன்னு எனக்கு தோணுது அப்படின்னு. எனக்கு என்னடா என்னையா இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு நினைச்சேன். அடுத்த நாள் நடக்குது. நேத்திக்கு நான் வந்து இந்த டீலிமிட்டேஷனுக்காக ஒரு இது ட்வீட் போட்டு வைக்கேன். அதுலதான் வந்து யாரோ ஒருத்தங்க ரிப்ளை பண்ணியிருந்தாங்க, நாளைக்கு வந்து டைவர்ஸ் கேஸ் வருது, இதுதான் இன்ட்ரெஸ்ட், இது முக்கியமான விஷயம் அப்படின்னு. ஏங்க அதை எப்படிங்க நான் முக்கியமான விஷயம் சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தா, இல்ல இல்ல நாளைக்கு நல்ல விஷயம் நடக்கும் பாருங்க அப்படின்னு. அது சரி, ஏதோ இன்ஸ்டால எல்லாம் போட்டிருக்காங்க போல நேத்திக்கு, ஆமா ஆமா, இப்படி அவங்க நடக்க போகுது க்ளோஸ் அப்படின்னு. அண்ணியோடைய க்ளோஸ் ரிலேஷன்லாம் நிறைய பேர் போஸ்ட் போட்டிருந்தாங்களாமா. ஒரு ப்ரூஃபா போடுறானுங்க பாரு. ஆஹா, அண்ணனோட பொறுமை தான். அந்த பொறுமை மட்டும் சத்தியமா வாழ்க்கையில ஒரு ஒருத்தருக்கும் இதுக்கெல்லாம் வந்துருச்சுன்னா அவ்வளவுதான். இதுக்கெல்லாம் வந்து ஒரு புத்தகம் எழுதி வைக்கணுங்க சீரியஸா. 100 வருஷம் கழிச்சு போனாலும் இந்த மாதிரி ஒரு பொறுமை வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு லீடர்னா அது நம்ம அண்ணனா தான் இருக்குங்கிறத நம்ம வரலாற்றுல பதிவு பண்ணணும். சீரியஸா எவ்வளவு பொறுமை. எவன் என்ன பண்ணாலும் பொறுமையா இருந்தே சாதிக்கிறார்ல. இதெல்லாம் வரலாற்றுல வந்து பதிய வேண்டிய ஒரு முக்கியமான கேரக்டர். இன்னைக்கு கூட உதயநிதி ரிட்டையர் பண்ணும்போது ரொம்ப சவுண்டு அப்படிலாம் வயலண்ட்லாம் இல்ல, ரொம்ப பொறுமையா தான் சொன்னாரு. அரசியலே வந்து நாங்க தான் அப்படின்னு சொல்றவங்க வந்து நியூஸ் பேப்பர் படிக்கலையே அப்படின்றது வந்து ரொம்ப சட்டில்டா பொறுமையா சொன்னாப்ல. ஆனா 900 கோடி வச்சு ஆதவ் கேட்கும்போது உதய்க்கு லைட்டா வாய் கொளறிச்சு, பாத்தீங்களா? யாரு இல்ல கவனிச்சீங்க அதை? குமரி ப்ரோ அது உங்க மாமனார்கிட்ட போய் கேளுங்கன்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு அப்பாவை காணோன்ட்டு சொன்ன உடனே அந்த ரியாக்ஷன் காட்டுவாங்க. ஓகேவா? ஐயோ தேவையில்லாம அந்த வேர்ட்ஸை விட்டுட்டோமோ, அவனுக்கு திருப்பி அசம்பிளில அப்பாவை காணுங்கிற ரெஜிஸ்டர் பண்றானுங்கன்ட்டு கம்ப்ளீட் சைலண்ட் போயிட்டாரு. அப்புறம் இவர் தானே பேசினாரு, அவர் பேர் என்னது, நேரு தானே பேசினாரு. இவர் அதுக்கப்புறம் இவர் கான்வர்சேஷனே வைக்கல. நேரு சொன்னாரு, ப்ரோ அதை பத்தி எல்லாம் லாட்ரின்னு சொன்னது பேசக்கூடாது. யாரு? வேலு, ஆமா லாட்ரி லாட்ரி அவன் தான். சொன்னது யாரு? ஏவா வேலுவா? நாட்டில் எழுத்தாப்புல இருந்து எவனோ கத்தி இருக்கான், எவன் தெரியல. ஆ, ஆ, ஆ. அவனுக்கு ஆனா உண்மையிலேயே நன்றி சொல்லணும். திருப்பி அப்பாவை இல்ல இல்ல, காணோங்கிற வேர்டை வந்துட்டு அசம்பிளில ரெஜிஸ்டர் பண்ண வச்சதுக்கு. அதுக்குதான் நான் சொல்ல வந்தேன். இது அசம்பிளில எப்படி நடந்துக்கணும்னு சொல்லிட்டு உதய் ஒரு கிளாஸ் எடுத்தான், ஓகேவா? போன வாரத்துல போட்டோஸ் எல்லாம் வந்துச்சு, பாத்தீங்கன்னா தெரியும், ஓகேவா? அந்த கிளாஸ் எடுத்தும் இவனுங்க உதய் இவ்வளவு அடி வாங்கி கொடுத்துருக்கானுங்க பாரு. அப்ப அந்த கிளாஸ் எடுக்கலன்னா இன்னைக்கு செருப்பு பிய்ய பிய்ய அடிச்சிருப்பாங்க உதய. ப்ரோ கேக்குதா? கேக்குது கேக்குது ப்ரோ. இவன் இன்னொன்னு, இவர் மரிய வில்சன் வந்துட்டு ஒரு பாயிண்ட் மென்ஷன் பண்ணாரு. ஒரு 3 டிபார்ட்மெண்டோட ஆடிட்டிங்ஸ் வந்து முடிஞ்சுது, அது வந்துட்டு அவரோட டேபிள்ல இருக்குது, அது அவர் எப்ப பேச போறாரோ அப்பதான் பேச போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இவனுக்கு பெருசா இந்த அசம்பிளி செஷன் முடியறதுக்குள்ள பெருசா ஒண்ணு வச்சிருக்காரு அண்ணன். அது ஆடிட்டிங் வந்துட்டு முடிச்சு அதை என்ன சொல்ல ரிவீல் பண்ணாருன்னா தான் தெரியும் இவனுக்கு. அவனோட ஆட்டம்லாம் வந்துட்டு மொத்தமா க்ளோஸ் ஆயிரும். அது என்ன ஆடிட்டிங் என்ன ரிப்போர்ட்னு யாருக்கும் ஆமா, தெரியல இப்ப வரைக்கும். 3 டிபார்ட்மெண்டோடது கையில இருக்குன்னாரு. ஆமா, அவரோட டேபிள் இருக்குது, அவரு பதில் சொல்லுவாரு அப்படின்னு தான். அதான் எனக்கு தெரிஞ்சு மரிய வில்சன் அதை முடிச்சாப்ல. அந்த லாஸ்ட் 4 பிளாஸ்ட் தான். ப்ரோ இந்த மரிய பெருசா வில்சன் வச்சு பேசும்போது செய்ய போறாரு, பாத்தீங்களா? எடுத்து சொருக போறாரு அது எல்லாத்துக்கும். ப்ரோ மரிய வில்சன் ஒரு விஷயம் சொல்லும் போதும் அது இந்த எப்படின்னா, இந்த சிஇஓக்கு கீழே இருக்க மேனேஜர்ஸ் எல்லாம் ரிப்போர்ட் பண்ணுவாங்கல்ல, ஏதாவது ஒரு டிஸ்கஷன் எல்லாம் இருக்கும்போது எப்படி பேசுவாங்களோ அந்த ஒரு மேனர்ல தான் இருக்கு அந்த ஆள் பேசும்போது. நான் வந்து அந்த தமிழ்நாட்டு சட்டசபை மாதிரி பார்க்கல. அவரு அண்ணன் கிட்ட ஒரு அந்த அப்ரூவல் சொல்றது, அவர் தான் டிசைட் பண்ணுவாரு, அவர் பேசுவாரு அப்படின்லாம் சொல்லும்போது எனக்கு என்னங்க தமிழ்நாடு சட்டசபை இப்படிலாம் நடந்தது இல்லையா, இது வித்தியாசமா இருக்கு அப்படின்னு தோணுச்சு. ஆனா சூப்பர் ஆமா, பாயிண்ட் ப்ரோ. அவரு இது வந்து யூஸ் பண்ண வேர்ட்ஸ்மே பாத்தீங்கன்னா, இருங்க சார் இருங்க சார் பொறுமையா இருங்க அப்படிங்கிற மாதிரி தான். இல்ல ஏதோ ஒரு ஆக்சுவலா சிஇஓ ஆபீஸ்ல இருக்க மாதிரி தான் பேசிட்டு இருந்தாரு.
ஆமா. ம். இல்ல ஆக்சுவலா ப்ரோ, குமரி ப்ரோ, இந்த மாதிரிலாம் ஒரு ம். லைவ் எப்பயுமே அவங்க போட்டதே கிடையாது இவ்வளவு நேரம்லாம். நமக்கு லைவ்ல என்ன நடக்குன்னே தெரியவே தெரியாது. இவங்களா ஒரு கதை விடுவானுங்க. ஸ்டாலின் என்னது பறக்க விட்டார், தெறிக்க விட்டார், ஃபயர்னு இல்ல ஒரு ட்விட்டர் போடுவாங்க. அவ்வளவுதான் இல்லடா. தெரியும். என்னன்னா நம்ம திமுகவை ஜெயிக்கிற வரைக்கும் நமக்கு வந்து அது ஒரு பெரிய பிம்பமா தெரிஞ்சுச்சு. அதே மாதிரி சட்டசபையில மொத அவங்களை எதிர்த்து பேசுற வரைக்கும் அது ஒரு பெரிய பிம்பமா இருந்துச்சு. ஒரு தடவை உடைச்சதும் அது மொத்தமா உடைஞ்சிச்சு தெரியுமா? அப்புறம் நமக்கு அது ஈஸி டார்கெட்டா மாறிடுச்சு. அடுத்த எலெக்ஷன் வந்துச்சுன்னு வையேன், நம்ம ஈஸியா என்ன பண்ணுவோம்? திமுகவை ஈஸியா ஜெயிச்சிடலாம்னு அந்த அந்த கான்பிடன்ட் நம்ம கிட்ட இருக்கு. சட்டசபையில பாரு, வேற யார் பேசும்போதும் வந்து நம்ம பெருசா கவனிக்கிறது இல்ல. ஆனா திமுக ஏந்த உடனே நம்ம ஆளுங்க பொளிர்னு வைக்கிறாங்க. ஈஸி டார்கெட்டா மாறிடுச்சு. அது ஒரு தடவை தான். இல்ல எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்தாலும் குமரி சொல்லுங்க. ப்ரோ ஒரு 2-3 பேர் தான் பேசுறாங்க இப்பத்துக்கு. நம்மால் யாருன்னா ரமேஷ் அப்பப்போ பேசுறாரு, ராஜ்மோகன் பேசுறாரு, விக்னேஷ் இப்பதான் பேச ஆரம்பிச்சிருக்காரு. இன்னும் பிரபு இவங்கெல்லாம் வந்துட்டு இன்னும் பேசல. பிரபு வந்துட்டு இன்னும் அந்த குவாரி சைடு மினரல் சைடு எல்லாம் பேச ஆரம்பிச்சாருன்னா மொத்தமா வெளுத்துட்டுருவாரு. எல்லாமே ஹோல்ல தான் இருக்காங்க இப்போ வரைக்கும். யாருமே வந்துட்டு அவசரப்பட்டு ஒரு பாயிண்ட் வந்து அவசரப்பட்டு பேச மாட்டேங்கிறாங்க. ஹோல்ட் பண்ணி பொறுமையா தான் வந்துட்டு இன்னொன்னு அவங்க பேசுறதுக்கு ரிப்ளை கொடுக்குறாங்க. ஒரு நம்ம 10-15 சைடு மினிட்ஸ்லாம் பாதிக்கப்பட்டவங்க. பேசினாங்கன்னா வெளுத்துட்டுருவாங்க ப்ரோ. 10 மினிட்ஸ்லாம் பேச ஆரம்பிச்சாங்கன்னா இவங்களால உட்கார முடியாது ஆப்போசிட்ல. ஆக்சுவலா நம்ம சைடுல வந்து பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஓகேவா? அதுல ஒருத்தர் தான் இன்னைக்கு இந்த ஆர்.எஸ். முருகன் வந்து பேசினார்ல. அவர் அடிச்சார்ல. ஹைவேஸ்ல என்னென்ன பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அவர் கேட்ட கேள்விக்கெல்லாம் அவரு கான்ட்ராக்டரா அவர் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் தான் அவர் வந்து எடுத்து வச்சு அடிச்சாரு. அதே மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஏன்னா லாஸ்ட் 3 வருஷத்துல வந்து நம்ம எதிர்க்கட்சியா செயல்படும்போது போயிட்டு ஒரு அலுவலகத்திலேயே ஒரு விஷயத்த நகர்த்தும் போது என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணாங்க நம்ம எம்எல்ஏஸ்க்குலாம் தெரியும். ஏன்னா சரத்லாம் எலெக்ஷனுக்கு முன்னாடி பேசினதெல்லாம் பார்க்கும்போது அப்போ எந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய தொகுதியை வந்து அவங்க அனலைஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளவு ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்கன்றதெல்லாம் எடுத்து சொல்லியிருப்பாப்ல. இந்த எலெக்ஷன் முன்னாடி நடந்த ஒரு சில இன்டர்வியூஸ்ல. இப்போ நீ கிட்டத்தட்ட எல்லாரும் அந்த இஷ்யூ பேஸ்டா போகும்போதெல்லாம் டக்குன்னு அடிச்சிடுறாங்க. புரியுதா? இவங்க சும்மா அந்த வேற ஏதாவது கதையை வேணா பேசலாம். மத்தபடி எந்த இஷ்யூ எடுத்தாலும் நம்ம ஆளுங்களுக்கு ரிப்ளை இருக்கு. எல்லாமே ரொம்ப வெல் இன்ஃபார்ம்டா, அவேரா, எனக்கு தெரியாது இது ஏன் நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, அத நாங்க பார்த்து சரி செய்கிறோம் அப்படிலாம் கிடையாது. உடனே அடிதான். அதே மாதிரி நமக்கு இன்னொரு ரொம்ப யங் டீம். நம்ம பக்கம் எல்லாம் 40 வயசுக்கு உள்ள, அந்த பக்கம் இருக்கிறது எல்லாம் 60 வயசுக்கு மேல. என்ன பண்ண முடியும்? அன்னைக்கெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி நடந்த அசெம்பிளிலாம் ரமேஷ் ஒரு பார்வை பார்த்திருப்பாரு. நிறைய எலிவேஷன் வீடியோ வந்துச்சு அதுக்கப்புறம் அந்த பார்வையை வச்சு. அதெல்லாம் வந்து சேகர் பாபு அடுத்த வாட்டி எழுந்து பேச தோணுமா? என்னடா சின்ன பையன் வந்து முறைச்சிட்டான் நம்மளால தான் இருக்கும். அதுவும் இவங்களுக்கு ரொம்ப இதாகுது. மரியாதை குறைவாவும் தெரியுது. அமைச்சர்லாம் வந்துட்டு இவங்க வாயில இருந்து வரமாட்டேங்குது சீக்கிரம். ஆனா அதை விட இன்னொன்னு ப்ரோ, வெள்ளன் கூட நம்ம இந்த பட்ஜெட்னு வெளியே பார்க்க முடியும். இன்னைக்கு நடந்த கியூஎஸ்எஸ்னை விட்டுருங்க. அது அது வந்து பொலிட்டிக்கல் ரிவால்ரி அது நடந்துட்டு தான் இருக்கும். ஆனா மெயின் கோர் இதா பார்க்கும்போது டிஸ்கஷனா பார்க்கும்போது பட்ஜெட்டை வந்து வெளியே இருந்து பாக்குற கிரிட்டிக்ஸ் யாருமே வந்து பெருசா இதை கிரிட்டிசைஸ் பண்ணல. ரொம்ப டீசெண்டா ஃபர்ஸ்ட் பட்ஜெட் மாதிரிலாம் இல்ல, ரொம்ப ஃபினான்சியல் மேனேஜ்மெண்ட் பெர்ஃபெக்டா பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி ஒரு பாயிண்ட்ஸ் தான் எடுத்து வச்சாங்க எல்லாருமே. அந்த விஷயத்துல வந்து நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டரா இருக்கட்டும், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணவங்களும் சரி, அவங்கள வந்து நம்ம கண்டிப்பா பாராட்டி தான் ஆகணும் இந்த விஷயத்துல. அந்த மாதிரி கவர்மெண்ட்டும் வந்து ரொம்ப ஒரு ப்ரெஷர் சுச்சுவேஷனுக்குள்ள போல. நம்ம கொடுத்த வாக்குறுதிகளை வந்து நிறைவேற்றாம போறோமோ, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும் அப்படின்லாம் பெருசா அதை தலைக்கு எடுத்துக்காம இப்போதைக்கு ஒரு ரிஃபார்ம் நம்மளால பண்ண முடியும்னு ஒரு பாசிட்டிவ் நோட்டோட தான் அவங்க கொண்டு போறாங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். என்னதான் கமெண்ட்ஸ் என்ன வேணா சண்டை போட்டுக்கிட்டோம், மக்களுக்கு தேவையானது பட்ஜெட். அதை வந்து அவங்க போட்ட பட்ஜெட்டா இருக்கட்டும், அது எக்ஸிகியூஷன்ல என்னன்னா அந்த ஜிடிபி குரோத்ல திமுகவோட ஒரு 2 புள்ளி அதிகமா போயிடணும், அவ்வளவுதான். அவனுக்கு இன்னைக்கு பேசுறானுங்க பாத்தீங்களா, நாங்க வச்ச ஜிடிபி 11.19, அந்த 11.19 வந்து நம்ம கண்டிப்பா அதை பீட் பண்ணணும். அண்ணன் வந்து 1.5 ட்ரில்லியன் எக்கானமி வந்து நமக்கு 10 வருஷத்துல வரணும்ன்றது அவரோட விஷன். என்ன விஷனா இருந்தாலும்
இந்த ஃபினான்ஷியல் இயர் க்ளோஸ் பண்ணும்போது அந்த இயர்க்கான ஜிடிபியை பார்க்கும்போது கண்டிப்பா நம்ம வந்து ஒரு படி மேல போயிடணும். அதுல வந்து நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்க ஒருத்தரும் வந்து அதுல ரொம்ப உன்னிப்பா வேலை பார்க்கணும். நம்ம இன்னைக்கு பேசுறோம், டிபேட் பண்றோம், அவனுங்களை அட்டாக் பண்றோன்றதை தாண்டி நம்ம ஆளுங்க அதுல கொஞ்சம் முக்கியமா கான்சென்ட்ரேட் பண்ணணும் ஜிடிபி growthல. ஏன்னா அடுத்த நீ 100 நாள் இன்னைக்கு எவனோ ஒரு சேனல்ல பார்த்தேன். ஃபினான்ஷியல் குவார்டர்ல வந்து பார்ப்பாங்க, அதை பத்தி தான் பேச முடியும், நீங்க 1 இயர்க்கு எடுத்துட்டு போக முடியாது, எவ்ரி குவார்டர் நீங்க அக்கௌண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தானுங்க. ஸோ அதையும் நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. ஐயா என்ன வேணா நடக்கட்டும். எனக்கு இந்த கட்டமரம் கவிழ்ந்த நாள்ல எனக்கு ஒரு கோரிக்கை இருக்கு. நம்ம கட்சியோ சரியோ நம்ம எதிர்காலம் நம்ம தான். அதனால இப்ப இருக்கக்கூடிய அப்பா இறக்கும் தருவாயில வந்து மெரினாவில் மட்டும் புதைக்க இடம் கொடுத்துடக்கூடாது. இந்த ஆண்டவரை நான் வேண்டிக் கொள்கிறேன். தலைவரே எப்படியாவது கொடுத்துறாதீங்க. இவங்கெல்லாம் அந்த மெரினா பக்கமே வரக்கூடாது. ஒடியா பொழைச்சு ஏய், போறாங்க. டக்குன்னு நீ இல்ல நேரடியா சொல்றேன், போயிட்டு ஃபியூச்சர்லாம் இப்படி தரக்கூடாதுங்க. டேய் மெரினா வந்து இனிமே அந்த இடமா அப்படி தரமாட்டாங்கடா டேய், இல்ல மாறக்கூடாது. மெரினா விட்றா என்னுடைய டேய். கொடுக்க கோரிக்கை. கூடாதுன்னு சொல்லு. இல்ல மெரினா கொடுக்க கூடாதுன்னு சொல்லு. அது ஓகே. இருக்கும் போதே ஏன் சாகிற அளவுக்கு கொண்டு போற ஆமா பாவம் டேய், அவரு. இல்ல அங்கெல்லாம் ஒரு கோரிக்கைங்க. மாதிரி போனீங்கன்னா விட்டுட்டு போறாரு. கோரிக்கை இந்த வைக்கிறேன். சின்ன பசங்களை அவ்வளவு விருப்பம் இல்ல இல்ல இந்த சின்ன பசங்களை ஸ்பேஸ்ல ஏத்தி பேச விட்டாலே இப்படிதாம்மா பண்றானுங்க. டைரக்டா ஒரு முடிவுக்கு போயிடுறானுங்க. கொஞ்ச நாள் ஒரு பாக்கட்டும்டா, எல்லாத்தையும் பாக்கட்டும்டா, கொஞ்சம் பொறுமையா இருக்குடா. அவருக்கு இதான் எவ்வளவு இருக்கு பார்க்க வேண்டியதா குமரி. ஒரு நாளா பார்த்து பார்த்து அன்னைக்கு பார்க்கும்போது கொஞ்சம் உடம்பெல்லாம் டயர்ட் ஆயிடுச்சு. அந்த மனுஷன் ரொம்ப பிரிஸ்கா தான் இருப்பாரு. அந்த டோப்பாலாம் கொஞ்சம் லெவலா தான் இருக்கும். ஆனா அன்னைக்கு அந்த நைட்டை அந்த அவங்க பையன் அரெஸ்ட் ஆகி வந்தார்ல, அன்னைக்கு பாரு அந்த டோப்பாலாம் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அது என்ன ஆச்சுன்னு தெரியல. ஒண்ணு பெரிய சைஸ் வாங்கிட்டாங்களா, அது சின்ன சைஸ் வாங்கினானா தெரியல. அது ஏதோ ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆமா ப்ரோ, சரி, என்ன பண்ண சொல்லுங்க சுதன். அதான் ஐயோ, பேசுங்க பேசுங்க பேசுங்க. அதான் இப்போ சொல்லு வயசாயிடுச்சு, சொல்லு டி ரிட்டையர்மெண்ட். சொல்லு. அதான் ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஏய் அந்த ஃபேஸ பாத்தியா? விட்டுறலாம். அந்த ஃபேஸ் டல்லானது பாத்தீங்களா? ரொம்ப சுருங்கிடுச்சுடா முகம், முன்னாடி நீங்க மாதிரி இல்ல. பேசதான் கொஞ்சம் பாத்தீங்க. வீக் ஆயிட்டாரு. அதாவது பஞ்சு மிட்டாய் கலர்ல ட்ரெஸ் போட்டுருக்காரு பாத்தியா? ஜினுக்கு முனுக்குன்னு நைட்டு போட்டு வந்திருக்காரு பாரு. கோவால இளநீ விக்கிறவன் ஆமாண்டா மாதிரி டேய். டேய் 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 டேய், வயசான ஆள்றா, ஏன்டா பண்றீங்க டேய்? போதுண்டா போதுண்டா. எப்பா இல்ல இல்ல அந்த ஷர்ட் வந்துட்டு இப்போ அது நல்லாதான் இருந்துச்சு. ஆனா வந்துட்டு அதுக்கு லுங்கியும் சைட்ல துண்டும் தான் காமெடியா இருந்து. ஐயா என்னங்க அந்த Dress ஏதோ ரேட்டு போட்டுதானுங்க? ஆமா 10,000 ஆமா 20,000 8000 சம்திங் ஆ. $72 ஆமா. அது போலோன்னு போட்டிருந்தாங்க டெக்கு. அது வந்துட்டு ஆல்ஹோன்ட்டு ஏதோ ஒரு பிராண்ட் இருக்கு. அது மோர் தென் 40-50 ஏன் இருக்கும். அதெல்லாம் இல்ல செகண்ட் காப்பியா இருக்கும்டா. இல்ல இல்ல இது அவங்க எல்லாம் ஒரிஜினல் யூஸ் பண்ண மாட்டாங்கடா. ஆமா 10,000 7,800 போச்சு. மீதி ஆமா. 3,800 அவருக்கு எப்படி 10,000 7,000 போயிடுச்சா, மீதி 3,000 இருக்கு. என்ன பண்ணுவாரு? ஒரு ட்ரெஸ்ஸை மட்டும் மாத்தி மாத்தி போடுவாரா? அது லுங்கி ரேட்டு ஒரு $200 போட்டுக்கலாமா? இன்னரு ஏங்க இதை கேட்டேன். ஏங்க இதை கேள்வி கேட்க மாட்டாங்க எவனோ. 10,000 தான் இருக்குன்னு கேட்டா நம்மள தற்கூறிங்களானோ. டேய் உங்க தலைவனே 10,000 தான் வச்சிருக்கானடா, எப்படி வாழ்றான்னு கேட்க மாட்டானோ. நான் வந்து ப்ரௌடு கொத்துசுங்கிறவனோ. இதெல்லாம் கொடுமையா இருக்குங்க இல்ல சத்தியமா. அண்ணா இது 800 crores கணக்கு காமிச்சப்பவே ஏய் அங்க தப்பா இருக்கு இங்க தப்பா இருக்குன்னு அதை கிரிட்டிசைஸ் பண்ணானுங்க. டேய் உங்க தலைவங்கிட்ட $10,000 இருக்குன்னா ஆமா 10,000 தான் இருக்கு, நாங்க எல்லாமே மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். ப்ரோ இவனுங்க லைக் என்ன சொல்றது, நீங்க இது யோசிச்சு வந்து பரா காமனா யோசிச்சு பாத்தீங்கன்னா எவ்வளவு வருஷமா எம்எல்ஏவா இருக்காரு? ஃப்ரம் 96 யார் இவரா? ஒரு 5 டைம்ஸ் எம்எல்ஏவா இருக்கார், கண்டினியூஸா இருக்காருன்னா அவரோட என்னது மந்த்லி சேலரியே யோ, இல்ல இல்ல, இவ்வளவு வருது. 8 தடவை 10 தடவை இருக்காருயா. 8 தடவை அவ்வளவு 10 தடவை அவர் எம்எல்ஏ அதுவும் இருக்காரு. எம்எல்ஏ அலோவன்ஸ் அவ்வளவு இருக்கு. அஹ், ம். எல்லாம் முடிச்ச அப்புறமாவும் கையில $10,000 தான் இருக்குன்னா அவர் என்ன செலவு பண்றாருன்னு நமக்கு புரியல. ஆக்சுவலா திமுக இறங்கி அவன் சம்பாதிச்சு வச்சிருக்க காசுல 10% செலவு பண்ணா கூட, இப்பவே செலவு பண்ண ஆரம்பிச்சா கூட ஓகேவா, கொஞ்சம் கொஞ்சமா மக்களுக்கு நல்லது பண்றான்னு அவன் சொந்த காத்து எடுத்து செலவு பண்ணா கூட அவன் அடுத்த வாட்டி ஜெயிச்சிருவான். ஆனா அவன் இப்ப கூட என்ன பண்ணுவான்னா, ஏதாவது வழியில திருட முடியுமா, இப்பவாவது ஏதாவது ஒரு டெண்டர் எடுத்து நம்ம கொஞ்சம் காசு அடிக்க முடியுமா, அப்படிதான் பாப்பானுங்க. அவன்கிட்ட அவ்வளவு பணம் இருக்கு, எப்படி கவர்மெண்ட் ஏமாத்துறதுன்னு தான் பாப்பானுங்க.
இன்னைக்கு அண்ணாவோட வேட்டி சட்டை ரொம்ப லைக் பளிச்சுன்னு பளிக்கிற சில்வர் நல்லா இருக்கு. ஐயா அவர் அந்த பெல்ட்டோட பக்கல்ல வச்சிருக்காரு அது என்னையா எப்படி டெய்லி ஒண்ணையா அது டாம்ஃபோர்ட் வச்சிருப்பாரு அப்பப்போ. எல்வி டாம்ஃபோர்டு எல்வி இருக்கு, ஹெர்மஸ் இருக்கு. ப்ரோ இது நான் 3 தான் பார்க்கும்போது டெய்லி மோஸ்ட்லி யூஸ் ஒண்ணு பண்றது. மாதிரி தான் தெரியுது ப்ரோ. எனக்கு இன்னும் நீங்க சொல்ற ஒரே பேட்டர்ன் இருக்க மாட்டேங்குது. இல்ல அந்த ஹெச் மாதிரி இருக்கிறது ஹெர்மிஸ், டி மாதிரி இருக்கிறது டாம்ஃபோர்டு, எல்வி அந்த வந்து விஎல் மாதிரி எல்வின்னு ஒண்ணு இருக்கும். எல்வி லூயி எல்வி விட்டான். எல்வி லூயி விட்டான். விஎல்னு அந்த பிராண்ட கொச்ச செகண்ட் காப்பி போடுற அது மாதிரி சொல்றாங்கய்யா. அது எல்லா பெல்ட்டுமே மோர் தென் 70,000-80,000. சரி இதெல்லாம் சொல்ல வேணாம். அப்புறம் புடிச்சிட்டு மேல வருவானுங்க. என்ன ஐயோ சொந்த சொந்த காசு காசு புரியல. புரியல அவர் எனக்கு. சொந்த காசு. 10,000 ரூபாய் வச்சிருக்கவரை 8,000 ரூபாய்க்கு சட்டை வாங்குறப்போ 600 கோடி ஐயா வச்சிருக்காரு. தூக்கிட்டு வருவானுங்க அஃபிடேவிட்ல இதெல்லாம் ஆமா இதெல்லாம் அஃபிடேவிட்ல காட்டலாம் நீ வருவானுங்க பெல்ட் தூக்கிட்டு. என்ன பிராண்ட்ல ஜட்டி புரியல, வச்சிருக்காரு சொல்ல affidavitல முடியும் belt இல்லாம சொல்ல முடியும். ஐயா அவனுங்க புரியல நமக்கு. சொல்லுவானுங்க அவனுங்க. அவர் கூச்சி தான் யூஸ் பண்றாரு. ஷூஸ் வந்து கூச்சி யூஸ் பண்ணாரு பார்த்தேன் ஒரு நாள். ப்ரோ ஆனா டைட்டன் வாட்ச் தான் யூஸ் பண்றாரா ப்ரோ? ரைட்டனா அவர் வாட்ச் கட்டுறாரு. ட்ரை ப்ரோ. ஆனா போட்டுருந்தான் bro, இல்ல டைட்டன் வாட்ச் போட்டுருந்தான். தான் கட்ட மாட்டாரு. ஆப்போசிட்ல பாத்தீங்களா வாட்ச் அவர் கை புட்சர் இருந்துட்டு ஃபிளிப் ஃப்ளாப்போட அசம்பிளிக்கு வராப்ல. அவர் ஏழை தாயின் மகன் அந்த மாதிரி. யாரு புட்சர் சின்ன தத்தி. அது சரி ஓகே அவர் இனிமே புட்சர் தான் கால் அவன் பண்ணணும். புரியல. அவன் வந்து எந்த பிரிண்டிங் கடை ஏமாத்துறானுங்கன்னு தெரியல. அந்த ஒரு சட்டையில அந்த உதயசூரியன் பிரிண்டும் போட்டு சுத்துறானுங்க. சரி இன்னொரு வாட்டி இறக்கி விட்டான்னு வைக்காது. டேய் நான் ஹலோ கேக்குதா? இறக்கி விட்டுருங்க ட்ரை ப்ரோ. இறக்கி விட்டுருங்க. அவன் என்ன பண்றாங்க பாக்கலாம். நான் கொஞ்சம் வெளில போறேன், அப்படியே நீங்க மேனேஜ் பண்ணிக்கிறீங்களா? கேட்கல. ஓடி கேக்குதா ட்ரை ப்ரோ? கேக்குதா? அப்படியே மேனேஜ் பண்ணிக்கிறீங்களா? இல்ல க்ளோஸ் பண்றதா இருந்தா பண்ணிருங்க. ஒரு 1 hour ஆகும். 1 hour ஆகுமா? இல்ல நீங்க க்ளோஸ் பண்ணு ப்ரோ. பாத்துன்னா பாத்துங்க. இல்ல 1 ரொம்ப hour அதிகம் bro. க்ளோஸ் பண்ணிக்கவா? நான் வெளியே close கிளம்பி பண்ணு, போயின்னு close இருக்கேன் என் பையனோட. அப்புறம் பாத்துக்கலாம். முரளி ப்ரோ க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 7 o'clock போல போடுங்க. ம் நான் போறேன்.